உங்களுடைய மிரக்கிள், உங்களுடைய ஃபியூச்சர் எங்கேயோ இல்ல, உங்க நாக்குல தான் இருக்குது. உங்களுடைய எதிர்காலம் உங்கள் நாவில் இருக்கிறது. பல பேரை நான் பார்த்துட்டேன், இல்லாத வியாதியை கூப்பிட்டே வர வச்சுட்டாங்க. அவங்க அந்த வயசுல செத்துருக்க வேண்டியதே இல்ல, ஆனா சும்மா இருக்கும்போது நான் சீக்கிரம் செத்துருவேன் செத்துட்டாங்க. இதுல எல்லாம் நிறைய பேருக்கு பெருமை. வீட்டுல பேசும்போது விளையாட்டுக்கு பேசுறது எப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் முன்னாடி நான் போயிட்டாங்க. வார்த்தை ஒவ்வொன்றும் நீங்க வெளியே விட்டீங்கன்னா இட் ஹாஸ் பவர். அதனாலதான் சொல்றாரு, நல்ல நாளை பார்க்கணும்னா உன் லைஃப் விரும்பினா வேலை நல்லா கிடைக்குமான்னு தேடாத. வேலை உன்னை வாழ வைக்காது, உன் வார்த்தை தான் உன்னை வாழ வைக்கும். பணம் அல்ல, ஆஸ்தி அல்ல, பதவி அல்ல, உன்னுடைய பெயர் புகழ் உன்னை வாழ வைக்காது. உன் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை உனக்கு நல்ல நாட்களை கொண்டு வரும், உன்னை ஜீவனோடு வைக்கும், உன் ஜீவனை விரும்புற மாதிரி உன்னை வாழ வைப்பாரு. லவ் லைஃப்ங்கறார் ஆண்டவர். ஒரு சுக்கான் அப்படின்றது கப்பலுக்கு இருக்கிற ஒரு சுக்கான்ங்கிறார். கப்பல் நீங்க பார்த்திருக்கீங்க, இவ்வளவு பெரிய பல டன் எடுத்துட்டு போகுது. அந்த கப்பலை எவனாலையாவது திருப்ப முடியுமா? கப்பலை திருப்புறதுக்கு யாராலையும் முடியாது, எந்த கிரேன்னாலையும் முடியாது. ஆனா சொல்றாரு, ஒரு சின்ன சுக்கான் இருக்கும், அந்த சுக்கானை திருப்பி இவன் நினைக்கிற டைரக்ஷனுக்கு அந்த கப்பலை என்ன பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்லிட்டா, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒருவேளை உலகம் தீர்வு கொடுக்காம இருக்கலாம், மனுஷங்களால தீர்வு கொடுக்க முடியாம இருக்கலாம், பணத்தினால தீர்வு கொடுக்க முடியாம இருக்கலாம், மருத்துவர்களால தீர்வு கொடுக்காம இருக்கலாம், யாருமே செய்ய முடியாதத சுக்கான போல இருக்கிற உன் நாவை திருப்பினா உன் வாழ்க்கையே அந்த பக்கம் திரும்பும். ஜீவனை பேசு, சுகத்தை பேசு, ஆசீர்வாதத்தை பேசு, உயர்வை பேசு, மகிமையை பேசு, நன்மையை பேசு. உன் நாக்க திருப்பினா ஹோல் லைஃப் திரும்புங்கிறாரு. ஹோல் லைஃப். அப்ப ஜீவனை விரும்பினா நீ என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும், ஜீவனை பேசு. உன் நாக்க எந்த பக்கம் திருப்புறையோ உன் லைஃப் ஃபியூச்சரே அந்த பக்கம் திரும்புன்றார். இந்த நாக்கில் மாத்திரம் கெட்டதை பேசிடாத, உன் நாக்க திருப்பு, ஜீவனுக்கு நேராய் திருப்பு. டோன்ட் கன்ஃபெஸ் வாட் யூ ஹேவ். உனக்கு இருக்கிற பிரச்சனை பேசாத, நடக்க வேண்டிய அற்புதத்தை பேசு. இதை நம்ம நிறைய நேரத்தில் பொய் சொல்றோம். அது எப்படி பிரதர் பொய் சொல்ல முடியும்? எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, கடன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு பலவீனம் இருக்குது, நான் பலவீனம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களை பொய்யெல்லாம் சொல்ல ஆண்டவர் இருக்கிறத பேச சொல்ல, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க சொல்லி இருக்கிறார். when I speak something happens. நான் பேசும்போது நடக்கிறது. நான் இருக்குதுன்னு சொல்லல, இயேசு இருட்டா இருக்குதுன்னு சொல்ல. தேவன் ஆதியில வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், இருள் விலகினது, வெளிச்சம் வருகிறது. உங்க வாழ்க்கையில கஷ்டம் இல்லைன்னு சொல்ல, நன்மை வரட்டும்னு கூப்பிட சொல்றோம். வியாதி இல்லைன்னு சொல்ல, சுகம் வரட்டும்னு கூப்பிட சொல்றோம். மரணம் இல்லைன்னு சொல்ல, ஜீவன் வரட்டும்னு சொல்றோம். குறை இல்லைன்னு சொல்ல, நிறைவு வருவதாக என்று சொல்றோம். shift your tongue. உங்களுடைய நாவை திருப்புங்கள். பொல்லாப்புக்கு வேணாம் இடம் கொடுக்காத. don't speak. உன்னுடைய ஜீவனை விரும்பிட்டினா, நல்ல நாளை பார்க்கணும்னு நினைச்சிட்டினா தீமையை பேசாத. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், choose life. உன்னால பேச முடியும், ஆனா பேச முடியும், பேசாத. நீ பேசக்கூடாது. மற்றவன் கண்ணுக்கு ஒரு வேளை அது பைத்தியமா தெரியலாம், பரவாயில்ல பேச, அவன் ஃபியூச்சர்ல தெரிஞ்சுக்குவான். அப்படி பேசினதுனால தான் இன்னைக்கு அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு அவன் தெரிஞ்சுக்குவான். உங்களுடைய மிரக்கிள், உங்களுடைய ஃபியூச்சர் எங்கேயோ இல்ல, உங்க நாக்குல தான் இருக்குது. your future is in your tongue. உங்களுடைய எதிர்காலம் உங்கள் நாவில் இருக்கிறது. பல பேரை நான் பார்த்துட்டேன், இல்லாத வியாதியை கூப்பிட்டே வர வச்சுட்டாங்க. அவங்க அந்த வயசுல செத்துருக்க வேண்டியதே இல்லை, ஆனா சும்மா இருக்கும்போது நான் சீக்கிரம் செத்துருவேன் செத்துட்டாங்க. இதுலலாம் நிறைய பேருக்கு பெருமை. வீட்டில் பேசும்போது விளையாட்டுக்கு பேசுறது எப்படின்னா, உங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் போயிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் போயிடணும். வார்த்தை ஒவ்வொன்றும் நீங்க வெளியே விட்டீங்கன்னா இட் ஹாஸ் பவர். அதனால தான் சொல்றாரு, நல்ல நாளை பார்க்கணும்னா, உன் லைஃப்பை விரும்பினா, நல்ல நாட்களை பார்க்கணும்னா வேலை நல்லா கிடைக்குமான்னு தேடாத. வேலை உன்னை வாழ வைக்காது, உன் வார்த்தை தான் உன்னை வாழ வைக்கும். இட் இஸ் நாட் த குட் ஜாப், it is not the money, it is not the property, it is not the fame, it is the word from your tongue. பணம் அல்ல, ஆஸ்தி அல்ல, பதவி அல்ல, உன்னுடைய பெயர் புகழ் உன்னை வாழ வைக்காது. உன் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை உனக்கு நல்ல நாட்களை கொண்டு வரும், உன்னை ஜீவனோடு வைக்கும், உன் ஜீவனை விரும்புற மாதிரி உன்னை வாழ வைப்பாரு. லவ் லைஃப்ங்கறார் ஆண்டவர். பைபிள் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்க நேசிக்கணும். ஆண்டவர் என் ஜீவனை என்ன நேசிக்க சொல்லி இருக்கிறார். God wants me to love my life. என் லைஃபை நான் நேசிக்கணும். லவ் பண்ணுங்க. உங்க லைஃபை நீங்க விரும்பணும், உங்க ஃபியூச்சரை நீங்க விரும்பணும். அப்படியே கிறிஸ்தவங்கெல்லாம் அப்படியே என்ன சொல்றது, தியாகிக்கு ரேஞ்சுக்கு சுத்திட்டு இருக்க கூடாது. நீங்களும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. என்னமோ எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஆண்டவருக்காக பெருசு. ஹலோ, உங்கள்ட்ட இருந்து அவர் பிடுங்குறவர் இல்லை, உங்களுக்கு கொடுத்து வாழ வைக்கிறவர் அவர். ஆண்டவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாம் உருவிட்டு விட்டுருவாராட்டு இருக்குது. இல்லை, அவர் சப்ளை பண்ணுவார் நம்மளுக்கு. அவர் என்கிட்ட இருந்து வாங்குறவர், அவர் கொடுக்கிறவர்.
அவர் கொடுத்ததிலிருந்து தான் கேட்கிறாரே ஒழிய நீ கொடுத்து எங்கிட்ட வாங்கி திருப்பி கொடுக்கிறவர் அல்ல. He is a giver. God is a giver. Amen.